ஹாய் விவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு மெடிசினல் கெமிஸ்ட்ரியில பார்க்க போற டாபிக் வந்து ஆன்டி சைக்காட்டிக் ட்ரக்ஸ். ஆன்டி சைக்காட்டிக் ட்ரக்ஸ், இந்த ட்ரக்ஸ் வந்து என்னது, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்ல அஃபெக்ட் பண்ணுது. இந்த ட்ரக்ஸ் எல்லாமே வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்ல போய் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ ஆன்டி சைக்காட்டிக் ட்ரக்னா என்ன? டு ட்ரீட் சைக்கோசிஸ். டு ட்ரீட் சைக்கோசிஸ், அதாவது இது ஒரு வகையான மென்டல் இல்னஸ் ஆர் மென்டல் டிசார்டர்ஸ். மென்டல் டிசார்டர்ஸ். இந்த சைக்கோசிஸ் கண்டிஷன்ஸ்ல வந்து பேஷண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, லூஸ் கான்டாக்ட் வித் ரியாலிட்டி. த பேஷண்ட்ஸ் லூஸ் கான்டாக்ட் வித் ரியாலிட்டி. ஓகேங்களா? இந்த சைக்கோசிஸ்ல ரெண்டு முக்கியமான கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து ஸ்கைசோஃப்ரெனியா, இன்னொன்று வந்து பைபோலார் டிசார்டர்ஸ். இந்த ரெண்டு முக்கியமான டிசீஸ் தான் வந்து நாம பொதுவா சைக்கோசிஸ் அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? ஸோ இங்க பாருங்க, இந்த பைபோலார் டிசார்டர்ஸ்ல வந்து பேஷண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, எக்ஸ்ட்ரீம் டிப்ரெஷனா இருப்பாங்க, அல்லது வந்து ஒரு சில நேரம் ஹைப்பர் ஆக்டிவிட்டியா இருப்பாங்க. இருந்தா ஹைப்பர் ஆக்டிவிட்டியா இருப்பாங்க, இல்லைன்னா எக்ஸ்ட்ரீம் டிப்ரெஷனா இருப்பாங்க. அண்ட் தென் இந்த ஸ்கைசோஃப்ரெனியால வந்து அவங்களுடைய கண்டிஷன்ஸ் எப்படி ரெண்டா பிரிக்கலாம். ஸ்கைசோஃப்ரெனியாவில் முக்கியமா ஒன்று வந்து ஹல்லுசினேஷன்ஸ், இன்னொன்று வந்து டெலூஷன்ஸ். ஸோ நாம இங்க வந்து பேத்தோபிசியாலஜி, ஃபார்மகாலஜி பார்ட், ஃபார்மகோதெரபியூட்டிக்ஸ் பார்ட் போகல. ஸோ மெடிசினல் கெமிஸ்ட்ரி எடுக்கிறதுனால ஜஸ்ட் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன்ஸ் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இதனுடைய கம்ப்ளீட் பேத்தாலஜி வந்து நம்ம ஃபார்மகாலஜில அண்ட் ஃபார்மகோதெரபியூட்டிக்ஸ்ல பார்க்கலாம். ஸோ இந்த ஹல்லுசினேஷன் அண்ட் டெலூஷன்ஸ் வந்து ஸ்கைசோஃப்ரெனியா கீழே வருது. இது வந்து பாசிட்டிவ் சிம்டம்ஸ். பாசிட்டிவ் சிம்டம்ஸ். இதை தவிர மீதி என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு இந்த சைக்கோசிஸ்ல அப்படின்னா, லாஸ் ஆஃப் மோட்டிவேஷன்ஸ் அண்ட் சோசியல் வித்ட்ரா. இது வந்து நெகட்டிவ் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹல்லுசினேஷன் அண்ட் டெலூஷன்ஸ் வந்து பாசிட்டிவ் சிம்டம்ஸ் ஆஃப் சைக்கோசிஸ் சொல்லுவோம். ஸோ லாஸ் ஆஃப் மோட்டிவேஷன் அண்ட் சோசியல் வித்ட்ரா வந்து நெகட்டிவ் சிம்டம்ஸ் ஆஃப் ஸ்கைசோஃப்ரெனியா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அது இல்லாம மூட் டிஸ்டர்பன்ஸா இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம கலெக்டிவா என்ன சொல்றோம், சைக்கோசிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஆன்டி சைக்கோட்டிக் ட்ரக்ஸ் வந்து இந்த சைக்கோசிஸ், இந்த மூட் டிசார்டர்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சைக்கோசிஸ் வந்து எதனால வருது அப்படின்னா, ரொம்ப சிம்பிளா ரெண்டே லைன்ல சொல்ல போனா, ஸோ நம்ம பிரெயின்ல, நம்ம சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துல டோபாமைன் லெவலும் செரட்டோனின் லெவலும் அதிகமா சுரக்கிறதுனாலையும், அல்லது அதனுடைய ரிசெப்டார்ஸ் வந்து ஹைலி ஆக்டிவா இருக்கிறதுனாலையும் இந்த சைக்கோசிஸ் வருது அப்படின்னு பொதுவா நம்பப்படுது. அதுக்கு ஒரு சில சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸும் ப்ரீ கிளினிக்கல் அண்ட் கிளினிக்கல் ட்ரையல் ஸ்டடி வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனாலதான் நம்ம பார்க்கக்கூடிய ட்ரக்ஸ் எல்லாமே வந்து டோபாமைனை வந்து சப்ரஸ் பண்ற மாதிரியும் செரட்டோனின் ரிசெப்டாரை வந்து சப்ரஸ் பண்ற மாதிரியும் தான் இருக்கும் பெரும்பாலான ட்ரக்ஸ். ஓகேங்களா? இங்க பாருங்க, சோ ஆல்ரெடி சொன்னது போல ஹைப்பர் டோபாமினர்ஜிக் லெவல்ஸ் அண்ட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி ஆஃப் செரட்டோனின். இது வந்து காமனா நம்ம என்ன சொல்றோம், 5-ஹைட்ராக்சி ட்ரிப்டமைன் அப்படின்னு சொல்லுவோம். சோ இதுல நிறைய ரிசெப்டார் இருக்கு. சோ நம்மளுடைய ட்ரக்ஸ் வந்து எஸ்பெஷலி 5-ஹைட்ராக்சி ட்ரிப்டமைன் டைப் 2A ரிசெப்டாரை போய் பிளாக் பண்ணும். ஓகேங்களா? அண்ட் தென் இந்த ஒரு சில ட்ரக்ஸ் வந்து டோபாமைன் ரிசெப்டாரை போய் பிளாக் பண்ணும். ஏன் அப்படின்னா, சைக்கோசிஸ் வந்து ஹைப்பர் டோபாமினர்ஜிக் லெவல்ஸ், டோபாமைன் லெவல் அதிகமாக வந்து சுரந்து அந்த டோபாமைனை வந்து ஸ்டிமுலேட் பண்றதுனால சைக்கோசிஸ் வருது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ எஸ்பெஷலி நிறைய டைப் ஆஃப் டோபாமைன் ரிசெப்டார் இருக்கு. எஸ்பெஷலி என்னது, டைப் D2 ரிசெப்டாரை போய் பிளாக் பண்றதுனால நமக்கு இந்த சைக்கோசிஸ் இல்னஸ் ஆர் மூட் டிசார்டர்ஸ் சிம்டம்ஸ் வந்து குறையுது அப்படின்னு நம்பப்படுது. ஓகேங்களா? அவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள் இன்ட்ரோடக்ஷன்ஸ். அண்ட் தென் டைரக்டா நம்ம கிளாசிபிகேஷன்ஸ் வந்துடலாம். இங்க பாருங்க, இதுல வந்து நாம ரெண்டு முக்கியமா பிரிக்கலாம். என்னது, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ட்ரக் அண்ட் செகண்ட் ஜெனரேஷன் ட்ரக்ஸ் அப்படின்னு ரெண்டா இந்த ஆன்டி சைக்காட்டிக் ட்ரக்ஸ் வந்து நாம பிரிக்கலாம். இங்க பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ட்ரக் வந்து டிபிக்கல் ஆன்டி சைக்காட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது வந்து ஒரு கன்வென்ஷனல் ட்ரக்ஸ், ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச ட்ரக்ஸ். இதுல நிறைய குறைகள் இருக்கு அண்ட் தென் நிறைய நிறைகளும் இருக்கு. ஓகேங்களா? செகண்ட் ஜெனரேஷன் அண்ட் மாடர்ன் ஆன்டி சைக்காட்டிக் கூட கம்பேர் பண்ணும்போது என்னது, நிறைய
என்னது குறைகளும் இருக்கு. இதை நம்ம ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் டிபிக்கல் ஆன்டி சைக்கோட்டிக் ட்ரக் அப்படின்னு சொல்றோம். பொதுவா இந்த ட்ரக்ஸ் வந்துங்க பாசிட்டிவ் சிம்டம்ஸ் வந்து குறைக்குது, எஸ்பெஷலி ஹல்லுசினேஷன், டெலூஷன்ஸ், இது போல சம் சைக்கோட்டிக் டிசார்டர்ஸ் உடைய சிம்டம்ஸ் வந்து குறைக்குது. ஓகேங்களா? இந்த ட்ரக்ஸ் வந்து பெரும்பாலும், அதாவது டிபிக்கல் ஆன்டி சைக்காட்டிக் ட்ரக்ஸ் வந்து பெரும்பாலும் இந்த D2 ரிசெப்டார்ஸ் போயிட்டு என்ன பண்ணுது, பிளாக் பண்ணுது அப்படின்னு ஒரு சில ரிசர்ச் வந்து சொல்லுது. ஓகேங்களா? சோ அதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் டிபிக்கல் ஆன்டி சைக்காட்டிக் ட்ரக்ஸ், அதுல ஃபர்ஸ்ட் கிளாஸ் நாம பார்க்கக்கூடியது ஃபீனோதயசின் டெரிவேட்டிவ்ஸ். ஆக்சுவலி நாம இந்த மெடிசினல் கெமிஸ்ட்ரி பார்க்கறதுனால சோ பேஸ்ட் ஆன் என்னது கெமிஸ்ட்ரியை தான் நம்ம வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ணணும். அண்ட் ஆல்சோ இந்த கிளாசிபிகேஷன்ஸ் வந்து ஃபார்மகாலஜிலையும் அப்படி கிட்டத்தட்ட சேம் ஃபார்மகாலஜிக்கல் கிளாசிபிகேஷன்ஸ்லயும் இதே மாதிரி தான் வரும். ஸோ இதை ஒன்ஸ் நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா போதும், நீங்க ஃபார்மகாலஜிக்கும் இந்த கிளாசிபிகேஷனை எழுதிக்கலாம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ஸ்ல ஃபீனோதயசின் டெரிவேட்டிவ்ஸ், இங்க சிம்பிளா பார்க்க போனா இதுதான் ஃபீனோதயசின் பேஸ் ஸ்ட்ரக்சர். அதுல வந்து ஃபர்ஸ்ட் அலிஃபாட்டிக் சைட் செயின், அலிஃபாட்டிக் அதாவது ஓபன் ஹைட்ரோகார்பன் ஓபன் செயின், அலிஃபாட்டிக் சைட் செயின்ல ரெண்டு ட்ரக் வருது. ஒன்னு வந்து குளோர்ப்ரோமசின், இன்னொன்னு வந்து ட்ரைஃப்ளோப்ரோமசின். இந்த ட்ரக்ஸ் எல்லாமே கொஞ்சம் வாயில நுழையாத மாதிரியும் ப்ரொனன்சியேஷன் பண்ண ரொம்ப கஷ்டமானது மாதிரி தான் இருக்கும். பட் வேற வழி இல்லை, நம்ம சிஸ்டமேட்டிக்கா படிச்சுதான் ஆகணும். ஓகே, நெக்ஸ்ட் ஃபீனோதயசின்ஸ்ல வந்து ஃபீனோதயசின் பேஸ் ஸ்ட்ரக்சர்ல வந்து சைட் செயின் என்னது பைப்ரிடின் சைட் செயின், ஃபீனோதயசின் பைப்ரிடின் சைட் செயின்ல ஒரு ட்ரக் வருது, தட் இஸ் தயோரிடசின், தயோரிடசின். அண்ட் தென் அடுத்தது ஃபீனோதயசின் பேஸ் ஸ்ட்ரக்சர்ல பைப்ரசின் சைட் செயினை பேஸ் பண்ணி ரெண்டு ட்ரக்ஸ் வருது. அது என்ன அப்படின்னா ட்ரைஃப்ளூபெரசின் அண்ட் ஃப்ளூபீனசின். ஓகேங்களா? சோ இந்த மூணு ட்ரக்ஸுமே வந்து ஃபீனோதயசின் பேஸ் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி வருது, ஃபீனோதயசின் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி வருது. ஓகேங்களா? அடுத்தது டிபிக்கல் ஆன்டிசைக்கோட்டிக் ட்ரக்ஸ்ல பார்க்கக்கூடிய அடுத்த டெரிவேட்டிவ்ஸ் வந்து பியூட்டிரோஃபினோன். ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ்ஸ் ஃபீனோதயசின், செகண்ட் வந்து பியூட்டிரோஃபினோன். பியூட்டிரோஃபினோன்ல மிக முக்கியமான ட்ரக்ஸ் குளோரோப்ரோமசின், முக்கியமான ட்ரக்ஸ். அதுக்கு அடுத்தது பியூட்டிரோஃபினோன்ல முக்கியமான ட்ரக்ஸ் வந்து ஹேலோபெரிடோல். இன்னைக்குமே வந்து டிபிக்கல் கன்வென்ஷனல் ஆன்டிசைக்காட்டிக் ட்ரக்ஸா இருந்தாலும் நிறைய பாசிட்டிவ் சிம்டம்ஸ்க்கு வந்து இந்த ஹேலோபெரிடோல் அண்ட் குளோரோப்ரோமசின் தான் சக்சஸிவா இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இட்ஸ் வெரி வெரி சீப் அண்ட் பெஸ்ட். ஸோ நம்ம இந்த மாடர்ன் ஆன்டிசைக்காட்டிக் ட்ரக்ஸ் செகண்ட் ஜெனரேஷன் ஏடிபிக்கல் ஆன்டிசைக்காட்டிக்கோட கம்பேர் பண்ணும்போது வெரி வெரி சீப் அண்ட் பெஸ்ட் ட்ரக்ஸ் இது. இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ட்ரக்ஸ் எல்லாமே வந்து சீப்லி அவைலபிள், ஸோ காஸ்ட்லி வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இங்க பாருங்க, பியூட்டிரோஃபினோன் ஹேலிபெரிடோல், பியூட்டிரோஃபினோன் ஹேலோபெரிடோல் and then trifluperidol and then fenfluperidol. இந்த பெரிடோல் முடியுங்க, பெரிடோல் என்னது டோல், DOL அப்படின்னு முடியும். ஸோ இது எல்லாமே வந்து பியூட்டிரோஃபினோன் டெரிவேட்டிவ்ஸ். அடுத்தது வந்துங்க தயோசாந்தின் டெரிவேட்டிவ்ஸ். பேஸ் ஸ்ட்ரக்சர் வந்து என்ன இருக்கும், தயோசாந்தின். இதுல ரெண்டு ட்ரக் இருக்கு, ஒன்னு வந்து என்னது ஃப்ளூபென்திக்சால் and then தயோதிக்சின். ஃப்ளூபென்திக்சால் அண்ட் தயோதிக்சின், இந்த ரெண்டு ட்ரக்குமே வந்து தயோசாந்தின் டெரிவேட்டிவ்ஸை பேஸ் பண்ணி வருது. ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரக்ஸ் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் டிபிக்கல் ஆன்டி சைக்கோட்டிக் ட்ரக்ஸ். ஓகேங்களா? எஸ்பெஷலி செலக்டிவ் D2 பிளாக்கர்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கம் ஃபார் செகண்ட் ஜெனரேஷன், அதாவது இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு மாடர்ன் ஆன்டி சைக்கோட்டிக் ட்ரக்ஸ். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு ஏடிபிக்கல் ஆன்டி சைக்கோட்டிக் ட்ரக்ஸ். இது வந்து நெகட்டிவ் சிம்டம்ஸை, சைக்கோட்டிக் டிசார்டர்ஸ் நெகட்டிவ் சிம்டம்ஸை குறைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ட்ரக்ஸ். பட் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் காஸ்ட்லி அண்ட் பொட்டன்ட் ஆல்சோ. ஓகேங்களா? ஓகே, இந்த ட்ரக்ஸ் எல்லாமே வந்துங்க காமனா D2 ரிசெப்டாரையும் பிளாக் பண்ணும், அதே சமயம் 5 ஹைட்ராக்சி ட்ரிப்டமைன் டைப் 2A ரிசெப்டாரையும் பிளாக் பண்ணும். பட் மேஜரா பிளாக்
பண்ணக்கூடியது இந்த 5-ஹைட்ராக்சிட்ரிப்டமைன். அதனாலதான் இது வந்து ஏடிபிக்கல் ஆன்டிசைகாட்டிக் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ரெண்டையும் பிளாக் பண்ணும், D2யும் பிளாக் பண்ணும், 5-HT2யும் பிளாக் பண்ணும். பட் D2ஓட கம்பேர் பண்ணும்போது என்னது 5-HT2ஓட அதிகமா வந்து பிளாக் பண்ணும். பட் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனோட கம்பேர் பண்ணும்போது இந்த செகண்ட் ஜெனரேஷன், அதாவது டிபிக்கல் ஆன்டிசைகாட்டிக்கோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஏடிபிக்கல் ஆன்டிசைகாட்டிக் ட்ரக் வந்து இந்த செலக்டிவ் D2 வந்து கொஞ்சம் கம்மி தான். ஓகேங்களா? பட் இந்த ட்ரக் ரெண்டையும் வந்து பிளாக் பண்ணும், ரெண்டு ரிசெப்டாரையும் போய் என்ன பண்ணும், பிளாக் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இது காமனா நெகட்டிவ் சிம்டம்ஸ், எஸ்பெஷலி லாஸ் ஆஃப் மோட்டிவேஷன் அண்ட் சோஷியல் வித்ட்ரால், இந்த மாதிரி மென்டல் டிசார்டர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ட்ரக்ஸ் வந்து கொடுப்பாங்க. இதுல நிறைய ட்ரக்ஸ் இருக்குங்க. ஸோ நான் லிமிட்டடா ஒரு சில முக்கியமான ட்ரக்ஸ் மட்டும் தான் நான் இங்க எழுதியிருக்கிறேன். இங்க பாருங்க, பைன் அப்படின்னு முடியும் பெரும்பாலும் இந்த ட்ரக்ஸ்ல. ஓகேங்களா? ஓகே, ஸோ இங்க பாருங்க, குளோசபைன், ஒலன்சிபைன், கோட்டியாபின், அதுக்கப்புறம் வந்து என்னது ரெஸ்பெரிடோன், அதுக்கப்புறம் அரிப்ரசோல், ஜிப்ராசிடோன், அமிசல்பிரைட், ஜோட்டிபைன், பாலிபெரிடோன், இலோபெரிடோன், and then lurasidone, asenapine, cariprazine. So இந்த ட்ரக்ஸ் எல்லாமே வந்து ஏடிபிக்கல் ஆன்டி சைகாட்டிக் ட்ரக்ஸ். இதனுடைய பெரும்பாலான இந்த ட்ரக்ஸ் எல்லாமே வந்து காமனா ரெண்டு ரிசெப்டாரையும் பிளாக் பண்ணும், ரெடியூஸ் த நெகட்டிவ் சிம்டம்ஸ் ஆஃப் மென்டல் டிசார்டர்ஸ். ஓகேங்களா? சம் அதர் மிஸ்லேனியஸ் ட்ரக்ஸ் என்ன அப்படின்னா பெமோசைட், லோக்சாபைன், மலிண்டோன் அண்ட் சல்பிரைடு. இந்த சல்பிரைடு வந்து நம்ம சிலபஸ்ல இருக்கு. சல்பிரைடு இது எல்லாமே வந்து சம் மிஸ்லேனியஸ் ஆன்டி சைகாட்டிக் ட்ரக்ஸ். ஸோ வேற வழி இல்லை, நாம இதை எல்லாமே வந்து மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த கிளாசிபிகேஷன்ஸ் வந்து நம்ம மெடிசனல் கெமிஸ்ட்ரியில மட்டும் படிக்கிறது இல்லை, ஃபார்மகாலஜிலையும் படிக்கிறதுனால நாம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து சிஸ்டமேட்டிக்கா மெமரி பண்ணி தான் ஆகணும், புரிஞ்சு படிச்சு தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஓகேங்களா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் கம் ஃபார் இண்டிவிஜுவல் ட்ரக்ஸ். நம்ம சிலபஸ்ல கிட்டத்தட்ட 7 முக்கியமான ட்ரக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுல பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ட்ரக் வந்து குளோர்ப்ரோமசின் ஹைட்ரோகுளோரைடு. குளோர்ப்ரோமசின் இது வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் டிபிக்கல் ஆன்டிசைகாட்டிக், ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆன்டிசைகாட்டிக் phenothiazine derivatives, especially aliphatic side chain. அதனுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்க, பேஸ் ஸ்ட்ரக்சர் வந்து phenothiazine. இதனுடைய கெமிக்கல் நேம், ஐயூபேக் நேம் வந்துங்க இங்க பாருங்க. phenothiazines நம்ம நம்பர் இங்க இருந்து ஆரம்பிக்கிறோம், 1 2 3 4 5 6 7 8 9 10. சோ லாஸ்டா நைட்ரஜன்ஸ்ல 10 முடியுது. சோ செகண்ட் பொசிஷன்ஸ்ல குளோரின் இருக்கிறதுனால 2 குளோரோ. இந்த 10th ஹெட்டிரோட்டம் நைட்ரஜன்ல இருந்து சைட் செயின் ஆரம்பிக்கிறதுனால 10, ஓபன் த பிராக்கெட். சோ இங்க பாருங்க 1 2 3 மூணு மெத்தில் குரூப் இருக்கு. இந்த மூணாவது ஹைட்ரோகார்பன்ல தான் இந்த டைமெத்தில் அமினோ குரூப் அட்டாச் ஆயிருக்கு. இங்க பாருங்க, டைமெத்தில் அமினோ. சோ தேர்ட் பொசிஷன்ஸ்ல இந்த பாருங்க, இது தேர்ட் பொசிஷன்ஸ்ல அட்டாச் ஆகிறதுனால என்னது 3 டைமெத்தில் அமினோ, மீத்தேன், ஈத்தேன், ப்ரோபைல், phenothiazine. Very simple structure. So 2 chloro, 10 3 dimethyl amino, propyl, phenothiazine. Very simple. Physical properties, it's a white crystalline solid, amine order, soluble in water. So கிட்டத்தட்ட mostly the drug affect in central nervous system வந்து ஆல்ரெடி சொன்னது போல வாட்டர் சால்யூபிலிட்டி கம்மியா தான் இருக்கும். பட் எல்லா ட்ரக்ஸையும் நம்ம அப்படி சொல்ல முடியாது. ஒரு சில ட்ரக்ஸ் வந்து அதனுடைய கெமிக்கல் பேஸ் பண்ணி அதனுடைய சால்யூபிலிட்டி வந்து கொஞ்சம் மாறும். ஸோ இங்க வந்து சால்யூபிள் இன் வாட்டர் அண்ட் ஆல்சோ இட் ஹேவ் ஹைலி லிப்போஃபிலிக் இன் நேச்சர்ஸ். ஸோ due to this open side chain soluble in water, இந்த phenothiazine இருக்கிறதுனால lipophilic, naturally it's a lipophilic. ஓகேங்களா? Storage, it is affected by light. இது வந்து லைட்ல அப்படியே எக்ஸ்போசர் பண்ணி வச்சா இதனுடைய கலர் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும், எல்லோ, பிங்க் அண்ட் இட்ஸ் ஃபைனலி பிகம் எ வயலட் கலர். ஓகேங்களா? ஸோ அதனால லைட் ரெசிஸ்டன்ஸ் கண்டெய்னர்ல
ரூம் டெம்பரேச்சர்ல வந்து நாம லைட் ரெசிஸ்டன்ஸ் கண்டெய்னர்ல டைட்டா க்ளோஸ் பண்ணி வைக்கணும். ஃபார்முலேஷன்ஸ் which is available in tablet formulations 10 mg, 20 mg, 50 mg and 100 mg வரைக்கும் கிடைக்குது. அதுக்கப்புறம் சைல்டுக்கும் அடல்ட்டுக்கும் சிரப் ஃபார்முலேஷன்ஸ்ல கிடைக்குது. இங்க பாருங்க, சைல்டுக்கு வந்து 5 mg per 5 ml சிரப்லயும், அடல்ட்டுக்கு வந்து 25 mg per 5 ml அடல்ட்டுக்கும் சிரப்ல அவைலபிள். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ which is available in injection என்னது 50 mg per 2 ml. So for formulation which is available, chlorpromazine tablet, chlorpromazine syrup, chlorpromazine injections. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பிராண்ட் நேம், ஃபெமிலியர் பிராண்ட் நேம் லார்கெக்டில். இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இந்த லார்கெக்டில் அண்ட் மெகாட்டில் இது ரெண்டுமே எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், பாப்புலர் பிராண்ட் நேம். அதுக்கப்புறம் என்னது எமிட்டில் அண்ட் ஆர்சைன். ஸோ இது எல்லாமே வந்து பாப்புலர் பிராண்ட் நேம். ஸோ யூசஸ் அப்படின்னு பார்க்க போனா இது வந்து ஆன்டி சைக்காட்டிக்ஸ்க்காக மட்டும் யூஸ் பண்றதுல ஒரு சில மற்ற சிஎன்எஸ் ரிலேட்டட் டிசார்டர்ஸ்க்கும் வந்து நாம காமனா கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ பிரைமரிலியா இது எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா இது ஆன்டி சைக்காட்டிக் சைக்கோசிஸ்க்காக கொடுக்குறோம், எஸ்பெஷலி ஸ்கைசோஃப்ரெனியா அண்ட் மேனிக் அதுக்காக கொடுக்குறோம். அண்ட் ஆல்சோ விச் இஸ் யூஸ்டு டு ட்ரீட் நாசியா அண்ட் வாமிட்டிங். திஸ் ட்ரக் விச் இஸ் என்னது ரெடியூஸ் தி ஆங்ஸைட்டி, படபடப்பை குறைக்கும் பிஃபோர் சர்ஜரி பண்றதுக்கு முன்னாடி இந்த ட்ரக்ஸ் வந்து காமனா என்னது ஆங்ஸைட்டி ப்ராப்ளத்தை வந்து குறைக்கிறதுக்காக இந்த குளோரோப்ரோமசின்ஸ் வந்து கொடுக்குறோம். அண்ட் ஆல்சோ இந்த தெரபெட்டிக் யூசஸ் வந்து நம்ம ரொம்ப கம்மியா தான் இங்க எழுதியிருக்கிறேன். ஸோ நிறைய பர்பஸ்க்காக அந்த பேஷண்ட்ஸ்னுடைய அண்டர்லைங் காசஸ் அண்ட் கிளினிக்கல் ஃபீச்சர்ஸை பொறுத்து நம்ம நிறைய இடத்துல கொடுக்குறோம். ஸோ இங்க மேஜரா நம்ம கொடுக்கக்கூடியது வந்து என்னது ஸ்கைசோஃப்ரெனியாக்காக நம்ம மேஜரா கொடுக்குறோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ட்ரக் இஸ் ஹேலோபெரிடால். ஹேலோபெரிடாலும் வந்து என்னது ஹேலோபெரிடால் which is comes under என்னது typical antipsychotics first generation butyrophenone drugs. So typical first generation butyrophenone derivatives, at least in the structure and in the chemical name வந்து உங்க மெமரியில வந்து வரவே மாட்டேங்குது அப்படின்னா கூட பயப்படாதீங்க. ஜஸ்ட் இது என்ன கேட்டகரி, எதுக்கு கீழே வருதுன்னாச்சும் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ஸ் கீழே வருது. இதுக்கு இன்னும் என்னது டிபிக்கல் ஆன்டி சைக்காட்டிக்னு சொல்லுவோம். இது மேஜர் இதனுடைய டெரிவேட்டிவ்ஸ் என்னது பியூட்டிரோஃபினோன். அட்லீஸ்ட் இதனாச்சும் மனசுல வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இல்லைன்னா கஷ்டம். ஓகே. ஸோ இதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பாருங்க. இதனுடைய ஐபெக் நேம். ஸோ இதனுடைய பேஸ் ஸ்ட்ரக்சர் பியூட்டிரோஃபினோன், சைட் செயின் வருது. அதை பேஸ் பண்ணி நாம இங்க பாக்குறோம். இங்க பாருங்க, 4th பொசிஷன்ஸ்ல இங்க இந்த சைட் செயின் வந்து அட்டாச் ஆயிருக்கு 4th பொசிஷன்ஸ்ல. அதனால 4 பிராக்கெட்டை வந்து ஓபன் பண்றோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இதுல இந்த ஹோல் குரூப் வந்து 4th பொசிஷன்ஸ்ல அட்டாச் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்தது 1 2 3 4 இந்த 4th பொசிஷன்ஸ்ல 2 சைட் செயின் வந்து இருக்கு. ஒன்னு வந்து ஹைட்ராக்சில், இன்னொன்னு வந்து குளோரோஃபெனைல் இருக்கு. ஸோ அதனால 4, அதுக்குள்ள இன்னொரு 4 குளோரோ. இங்க பாருங்க 4 ஓவராலா இது 4. இங்கிருந்து நம்ம நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா 1 2 3 4 அல்லது பேரா பொசிஷன்ஸ்ல கூட சில புக்ஸ்ல எழுதியிருப்பாங்க. பேரா பி ஸ்மால் குளோரோன் கொடுத்திருப்பாங்க. இங்க பாருங்க, இந்த ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிற கார்பன் வந்து ஆர்த்தோன்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்து ரெண்டாவது இருக்கிறது வந்து மெட்டா அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கிறது 3வது இடத்துல இருக்கிற ஹைட்ரோ கார்பன்ல இருக்கிற சைட் செயினை வந்து பேரா குரூப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ பேரா அல்லது 4 குளோரோ. பாருங்க 4 குளோரோ, 4 ஹைட்ராக்சி, 4 ஹைட்ராக்சி. இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேரு பைப்ரிடின். பைரிடின் உள்ள பாண்ட் எதுவுமே இல்லை, கம்ப்ளீட்லி சேச்சுரேட்டட். அதனால இதுக்கு பேர் வந்து பைப்ரிடின். ரொம்ப சிம்பிள். 4 குளோரோ, 4 இந்த 4th இந்த 4 இந்த 4 இந்த 4 இந்த 4. ஸோ இந்த 4 வந்து இந்த 4 இந்த 4 தான் இந்த 4. ஓகேங்களா? ஸோ இந்த 4 இந்த 4.
ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும், வேற வழியில நம்ம படிச்சுதான் ஆகணும். ஸோ 4-chloro 4-hydroxy piperidine and then next என்னது 1 first positionல இருக்கு 1 2 3 4 1 4-fluoro phenyl 4-fluoro phenyl methane ethane propane butane first carbonல இந்த ketone இருக்கிறதுனால 1 very simple. புரியுதுங்களா? சோ இதான் இதனுடைய IUPAC நேம். இதனுடைய physical properties faint yellow amorphous powder, இது வந்து solid crystalline solid. Haloperidol வந்து faint yellow color amorphous powder, insoluble in water but soluble in other organic solvents and some dilute acids. So இதனுடைய physical properties, storage வந்து it should be stored between 20 to 25 degree Celsius and don't refrigeratorல வந்து வைக்க கூடாது. நார்மல் டெம்பரேச்சர் ரூம் டெம்பரேச்சர்ல தான் வைக்கணும். ரூம் டெம்பரேச்சர் ரொம்ப சில்லும் இருக்க கூடாது, 25க்கு மேலேயும் போக கூடாது. ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ which is affected from light, ஸோ அதனால டைட்டா லைட் ரெசிஸ்டன்ஸ் கண்டெய்னர்ல க்ளோஸ் பண்ணி வைக்கணும். ஸ்டோரேஜ் கண்டிஷன். ஃபார்முலேஷன் which is available in tablet and which is available in injection form and also available in drops and suspensions. இந்த 4 முக்கியமான ஃபார்முலேஷன்ஸ்ல இது வந்து அவைலபிள். ஸோ டேப்லெட்ல வந்து 1.5 5 10 20 மில்லிகிராம்ல அவைலபிள். இன்ஜெக்ஷன்ல வந்து each ml containing 5 mg of haloperidol. அதுக்கப்புறம் குழந்தைக்கு பீடியாட்ரிக்ஸ் வந்து டிராப்ஸும் சஸ்பென்ஷனும் தர்றோம். டிராப்ஸ்ல வந்து காமனா 10 mg per ml 10 mg per ml concentrated preparations அப்படின்னு சொல்லுவோம். 10 mg per ml. ஓகேங்களா? ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபார்முலேஷன்ஸ். அண்ட் தென் சம் ஃபெமிலியர் பாப்புலர் பிராண்ட் நேம் வந்து என்னது? செரனஸ் ஆர் செரனாக். அதுக்கப்புறம் என்னது? செனோம், ஹேலோபிடால், ஹெக்ஸிடால், செனாம் அண்ட் செரனாக். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே வந்து சம் பாப்புலர் பிராண்ட் நேம். யூசஸ் வந்து என்னது? டு ட்ரீட் அக்யூட் ஸ்கைசோஃபெர்னியா அண்ட் மேனியா அண்ட் ஆல்சோ சிவியர் ஆங்ஸைட்டி. அதே சமயம் ஆல்கஹால் வித்ட்ரால் சிம்டம்ஸ்க்கும் வந்து இந்த ஹேலோபிரிடோல் வந்து கொடுக்குறோம். எஸ்பெஷலி ஹைலி ஆல்கஹாலிக் இன்டியூஸ்டு சைக்கோசிஸ்க்கும் வந்து இந்த ஹேலோபிரிடால் வந்து நம்ம காமனா கொடுக்குறோம். ஓகேங்களா? பிரைமரிலியா நம்ம எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா என்னது? சைக்கோசிஸ்க்காக கொடுக்குறோம். ஓகேங்களா? அடுத்த ட்ரக் வந்து ரெஸ்பிரிடோன். எல்லாமே வந்து நம்ம அதிகமா ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ் தான் நம்ம சிலபஸ்லயும் கொடுத்தது. ரெஸ்பிரிடோன் வந்து என்ன கிளாஸ் கீழே வரும்? ஃபர்ஸ்ட் ரெஸ்பிரிடோன் எதுக்கு கீழே வருது? செகண்ட் ஜெனரேஷன் என்னது? டிபிக்கல் ஆன்டிசைகாட்டிக் ட்ரக்ஸ். செகண்ட் ஜெனரேஷன் டிபிக்கல் ஆன்டிசைகாட்டிக் ட்ரக்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட். அடுத்தது இது என்ன டெரிவேட்டிவ்ஸ்? இதுக்கு வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் இது என்ன அப்படின்னா பென்சிசாக்சசோல் டெரிவேட்டிவ்ஸ். இந்த ரெஸ்பிரிடோன் அதுல வந்து பைரிடோபைரிமிடின் கிளாஸ். பேஸ் ஸ்ட்ரக்சர் வந்து டோன்ட் ஃபர்கெட் பென்சிசாக்சசோல் டெரிவேட்டிவ்ஸ். அந்த பென்சிசாக்சோல் டெரிவேட்டிவ்ஸ்ல என்ன கிளாஸ், என்ன குரூப் அப்படின்னா பைரிடோபைரிமிடின் கிளாஸ். இதனுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்க. இந்த ஸ்ட்ரக்சர் ஃபுல்லா பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நாமளும் ஆன்டிசைகாட்டிக் ட்ரக் எடுக்கிற நிலைமை வரும். கொஞ்சம் சிம்பிள், ரிஸ்க் எடுத்தா புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இதனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து பென்சிசாக்சசோல். இங்க பாருங்க 3. இந்த 3 தான். இந்த 3 தேர்ட் பொசிஷன்ஸ்ல இந்த பைரிமிடின் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. சோ 3 2 இந்த 2 செகண்ட் பொசிஷன்ஸ்ல 3 பிராக்கெட்டை வந்து ஓபன் பண்றோம். இந்த செகண்ட் மெத்தில் குரூப்ல இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே பிரசன்ட் ஆயிருக்கு. எஸ்பெஷலி இந்த ஃபோர்த் குரூப்ல இது எல்லாமே வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. இதுல வந்துங்க 6th பொசிஷன்ஸ்ல
இந்த fluoro group இருக்கு. So 6th fluoro 1, 2, the 1, 2 benzoxazole இங்க பாருங்க 3, 2, 4, 6 fluoro 1, 2 benzoxazole piperidine ethyl methane ethane ethyl piperidine ethyl. நெக்ஸ்ட் அடுத்தது வந்துங்க இங்க பாருங்க இதுதான் பேஸ் ஸ்ட்ரக்சர் பைரிடோபைரிமிடின் கிளாஸ். இதுல பாருங்க செகண்ட் பொசிஷன்ஸ்ல இந்த மெத்தில் குரூப் இருக்கு 2 மெத்தில் 6, 7, 8, 9 இங்க எல்லாமே வந்து ஹைட்ரஜன் பிரசன்ட் ஆயிருக்கு. சோ அதனால டெட்ரா ஹைட்ரோ பைரிடோ இது 1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த இதை வந்து 2A அப்படின்னு எடுத்துக்கிறோம். சோ 1, 2A பைரிமிடின் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் பொசிஷன்ல இருக்கு. பட் இங்க 2A தான் நம்ம நம்பர் கொடுக்கிறோம். 1, 2A பைரிமிடின் fourth பொசிஷன்ஸ்ல இந்த டபுள் பாண்ட் O இருக்கிறதுனால 4-on. சோ இதுதான் இதனுடைய கெமிக்கல் நேம். ஓகேங்களா? சோ இதனுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னது? Y2-bake powder insoluble in water and soluble in methanol. Which is soluble in methanol and ethanol or alcohol. Stored in room temperature not exceeding 25 degrees Celsius. So warm la வைக்க கூடாது. And also which is away from light and moisture. So light படக்கூடாது. So இதனுடைய ஸ்டோரேஜ், so அதனால லைட் ரெசிஸ்டன்ட்ல வந்து டைட்டா க்ளோஸ் பண்ணி வைக்கணும். Okay, so formulations which is available in tablet formulation and also injections. Tabletல வந்து 1 mg, 2 mg, 3 mg and 4 mg வரைக்கும் available. So some popular brand name வந்து Respidon, Sizodon, அதுக்கப்புறம் என்னது? Resperdal, Respidon, Sizodon. இதெல்லாமே வந்து பாப்புலர் பிராண்ட் நேம். யூசஸ் வந்து ஸ்கைசோஃப்ரெனியாக்காக கொடுக்குறோம், மேனியாக்காக கொடுக்குறோம், அதே மாதிரி பைபோலார் டிசார்டர்ஸ்க்கும் கொடுக்குறோம். ஹைலி டிப்ரெஷன், ஹைலி என்னது ஆர் ஹைப்பர் ஆக்டிவிட்டி, இந்த பர்பஸ்க்காகவும் நாம என்ன கொடுக்குறோம்? ரெஸ்பிரிடோன் ட்ரக்ஸ் வந்து கொடுக்குறோம். நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஆன்டிசைகோட்டிக் ட்ரக் வந்து சல்பிரைடு. இதுக்கு வந்து நமக்கு ஸ்ட்ரக்சர் வித் ஐயூபிக் நேமோட சிலபஸ்ல கேட்டிருக்கிறாங்க. இந்த சல்பிரைடு வந்துங்க ஒரு ஏடிபிக்கலோ அல்லது டிபிக்கல் ட்ரக்கோ கிளாசிபிகேஷன்ஸ்ல வராது. இதுல வந்து மிஸ்லேனியஸ் கேட்டகரிக்குள்ள வருது. மிஸ்லேனியஸ் கேட்டகரி இது வந்து பென்சமைடு டெரிவேட்டிவ்ஸ். பென்சின் வித் அமைடு. இதுதான் இதனுடைய பேஸ் ஸ்ட்ரக்சர், பேசிக் நியூக்ளியஸ் வந்து பென்சமைடு. இங்க பாருங்க அதனுடைய நேம் 1-ethyl pyrrolidine. இது வந்து பைரோலிடின். ஆக்சுவலி பைரோல் உள்ள வந்து டபுள் பாண்ட் இல்ல, சேச்சுரேட் ஆயிருக்கு ஹைட்ரோ கார்பன் எல்லாமே வந்து. அதனால மீத்தேன், ஈத்தேன், இந்த எத்தில் குரூப் வந்து ஃபர்ஸ்ட் அந்த நைட்ரஜன் ஃபர்ஸ்ட் ஹெட்டிரோட்டம் கூட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ 1-ethyl pyrrolidine. நெக்ஸ்ட் மெத்தில் 2-methoxy. அடுத்தது பென்சமைடு பேஸ் ஸ்ட்ரக்சர்ல வருது 2-methoxy. 5-aminosulfonyl benzamide. 5-aminosulfonyl benzamide. ஓகேங்களா? ஸோ 1-ethyl pyrrolidine, methyl, 2-methoxy, 5-aminosulfonyl benzamide. இதுதான் இதனுடைய ஐயூபிக் நேம். இது வந்து மிஸ்லேனியஸ் கேட்டகரியில வருது. இது ஒரு முக்கியமான ஆன்டிசைகாட்டிக் ட்ரக்ஸ். இதனுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து
white yellowish crystalline solid powder, lemon order. Lemon order. So due to the presence of benzamide, they have lemon order. Slightly soluble in water. Slightly soluble in water and another soluble in ethanol. Stored in tightly closed container, kept in cool place and prevent from heat and light. Heat and light. So cool place la idu vekanum. Formulations which is available in tablet preparations, adukapram intramuscular injections, apram oral solutions. இந்த மூணு formulationsல இந்த sulfide available. Daily dose 400 to 800 milligram. So some familiar brand என்னது dog metal, sulfur care or sulfur care. இந்த ரெண்டுமே ஒரு முக்கியமான ஃபெமிலியர் பிராண்ட். பிரைமரியா இது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா ஸ்கைசோஃப்ரெனியாவுக்கு மட்டும் தான் இது பிரைமரியா யூஸ் பண்றோம். ஓகேங்களா? சோ திஸ் இஸ் சம்திங் அபௌட் சல்பரைடு. அடுத்தது பார்க்கக்கூடிய ரெண்டு ட்ரக்குமே முக்கியமான ட்ரக். இது எது கீழே வருது அப்படின்னா என்னது ஏடிபிக்கல் ஆன்டி சைக்காட்டிக் ட்ரக் கீழே வருது. ஒலான்சிபைன் அண்ட் குட்டியாபின். சோ குட்டியாபின் இன்னைக்கு மார்க்கெட்ல அவ்வளோ ஒரு அருமையான ட்ரக்ஸ். சோ ஃபர்ஸ்ட் ஒலான்சிபைன். இது ஏடிபிக்கல். இங்க நம்ம ஸ்ட்ரக்சர் எதுவுமே கொடுக்கல, ஸ்டார் மார்க் இல்லாதனால. பட் பேசிக் டெரிவேட்டிவ்ஸ் பென்சோடைazepine டெரிவேட்டிவ்ஸ். ப்ளீஸ் நோட் இட். பென்சோடைazepine டெரிவேட்டிவ்ஸ். பென்சோடைazepine சிஎன்எஸ் டிப்ரெசன்ஸ்ல யூஸ்வலா நம்ம பார்க்கிறோம். பென்சோடைazepine லைக் டயசிஃபார்ம், அல்பரசோலம், நைட்ரசிபாம் அதெல்லாமே பென்சோடைazepine. பட் ஆன்டிசைகாட்டிக் ட்ரக்ஸ்ல எது பென்சோடைazepine டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னா நாம எழுதக்கூடியது என்னது ஒலன்சிபைன். டோன்ட் ஃபர்கெட் இது பென்சோடைazepine டெரிவேட்டிவ்ஸ். ஸோ இதனுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் yellowish crystalline powder insoluble in water. Storage store in room temperature 20 to 25 degrees Celsius and don't store in moist and damp areas. Should not store in moist and damp areas. Formulations which is available in another tablet formulations 2.5, 5, 7.5 and 10 milligram. இந்த மாதிரி different tablet preparations available and also available என்னது injections for quick actionsக்காக intramuscular injectionலயும் இது available. so இதனுடைய popular brand name Volas or Volac, Volades and then Volzap or Alzap. so இதெல்லாமே அதனுடைய brand name. uses antipsychotic, bipolar டிசீஸ்க்கும் கொடுக்கலாம் and then ஸ்கைசோஃப்ரெனியாக்கும் கொடுக்கலாம். பைபோலார் அண்ட் ஸ்கைசோஃப்ரெனியா ரெண்டுக்குமே கொடுக்கலாம். என்னது இது ஒரு முக்கியமான ஆன்டிசைகாட்டிக் ட்ரக்ஸ். அடுத்த ட்ரக்ஸ் குட்டியாபைன் ஆர் குட்டியாபின். இது செகண்ட் ஜெனரேஷன் ஏடிபிக்கல் ஆன்டிசைகாட்டிக் ட்ரக்ஸ். மற்ற எல்லா ஆன்டிசைகாட்டிக் ட்ரக்கோட கம்பேர் பண்ணும்போது இது லோ ரிஸ்க் அண்ட் ஹை எஃபிகேசி. very very low risk and high efficacy. இது டைரக்டா டோபாமைனையும் அப்புறம் செரட்டோனியும் பாதிக்கிறதுனால ஒரு சில நிறைய சிஎன்எஸ் ரிலேட்டட் சைடு எஃபெக்ட் வர நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆன்டிசைகாட்டிக் ட்ரக்ஸ்னால. ஸோ இது என்னது டைரக்டா டோபாமைனை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ டோபாமைன் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம உடம்புல இருக்கிற கோஆர்டினேஷனை மெயின்டைன் பண்றதுக்காக. ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம காக்னிட்டிவ் டிஸ்ஃபங்க்ஷன்ஸ் வர வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ பட் மற்ற எல்லா ஆன்டிசைகாட்டிக் ட்ரக்ஸோட குட்டியாபின் இட்ஸ் எக்ஸலண்ட் ட்ரக்ஸ். ஸோ இது டைபென்சோடைazepine டெரிவேட்டிவ்ஸ். இதுலயே நான் ஸ்ட்ரக்சர் கொடுக்கல, பட் பேசிக் டெரிவேட்டிவ்ஸ் பேசிக் ஸ்ட்ரக்சர் என்ன இருக்கும் அப்படின்னா டைபென்சோடைazepine டெரிவேட்டிவ்ஸ். டைazepine 7 மெம்பர் ரிங் வித் நைட்ரஜன் அண்ட் சல்ஃபர் இருக்கும். ரெண்டு சைடு 2 பென்சீன் இருக்கும். பேசிக் ஸ்ட்ரக்சர். ஸோ அதனால டைபென்சோடைazepine டெரிவேட்டிவ்ஸ். இதனுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இட்ஸ் white to off white powder, odorless, slightly soluble in alcohol and completely insoluble in another water. Waterல soluble ஆகாது, alcohol slightly soluble, which stored in tightly well closed container,
protect from light and moist. Available market available formulations வந்து டேப்லெட்ல இது வந்து அவைலபிள் 25 மில்லிகிராம் 100 மில்லிகிராம் அண்ட் 200 மில்லிகிராம் டேப்லெட் ஃபார்முலேஷன்ஸ்ல இது வந்து அவைலபிள். சம் ஃபேமிலியர் பாப்புலர் பிராண்ட் நேம் வந்து என்னது அப்படின்னா கோயில், குயிட்டியாபின் கோயில், அதுக்கப்புறம் என்னது சோகாம், அதுக்கப்புறம் என்னது செரோகுயின், குய் பின் அண்ட் தென் கியூடிபின், கியூபின் அண்ட் தென் கியூடிபின். இது எல்லாமே வந்து பாப்புலர் பிராண்ட் நேம். யூசஸ் வந்து பிரைமரிலியா வந்து ஸ்கைசோஃப்ரெனியாக்காக நாம கொடுக்குறோம் அண்ட் ஆல்சோ பைபோலார் டிசார்டர்ஸ், அதாவது என்னது ரொம்ப டிப்ரெஷன்ஸ் அல்லது ரொம்ப மேனியா, ஹைப்பர் ஆக்டிவிட்டி. ஸோ அந்த மாதிரி பைபோலார் டிசார்டர் கேஸ்க்கும் வந்து கொடுக்குறோம். ரொம்ப டிப்ரெசிவா இருப்பாங்க, ஒரு சில கேஸ் வந்து ஹைலி டிப்ரெஷனா இருப்பாங்க. அப்புறம் வந்து அந்த ஹைலி டிப்ரெஷன்ஸ்ல வந்து சூசைடல் தாட்ஸ் எல்லாமே வரும். ஸோ அந்த சிம்டம்ஸை வந்து இந்த ட்ரக் வந்து சூப்பரா குறைக்கும். புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரக் கியூட்டியாபின். ஹைலி டிப்ரெஷன்ஸ்ல வந்து அந்த சூசைடல் தாட்ல இருந்து வந்து குறைக்கக்கூடிய ஒரு ரொம்ப அற்புதமான ட்ரக் வந்து இந்த கியூட்டியாபின். ஓகேங்களா? ஸோ நாம வந்து அடுத்ததா லாஸ்டா 7வது ட்ரக்ஸா பார்க்கக்கூடியது வந்து லூராசிடோன். லூராசிடோன் இதுவும் வந்து என்னது ஏடிபிக்கல், அதாவது செகண்ட் ஜெனரேஷன் ஆன்டி சைக்காட்டிக் ட்ரக்ஸ். இது வந்து 1,2 பென்ஸ் ஐசோதயசோல் டெரிவேட்டிவ்ஸ். இங்க ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியலனா கூட பரவாயில்ல, இது வந்து எந்த டெரிவேட்டிவ்ஸ்னாச்சும் நம்ம தெரிஞ்சு ஆகும். இங்க பாருங்க, ஒலன்சிபைன் வந்து பென்சோ டைசெபின் டெரிவேட்டிவ்ஸ், குயூட்டியாபின் வந்து என்னது டைபென்சோ டைசெபைன், பைன் பின் அப்படின்னு முடியுது பாருங்க, PIN. இதுலயும் வந்து பென்சோ டைசெபின், ஒலன்சிபைன். ஸோ அது கொஞ்சம் கம்பேரிட்டிவ் படிச்சுக்கோங்க. டைபென்சோ டைசெபின் வந்து குயிட்டியாபின், பென்சோ டைசெபின் வந்து ஒலன்சிபைன். இந்த லுராசிடோன் வந்து 1,2 பென்ஸ் ஐசோதயசோல் டெரிவேட்டிவ்ஸ், லுராசிடோன். ஸோ இதனுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஒயிட் டு ஆஃப் ஒயிட் பவுடர், ஆர்டர்லெஸ், insoluble in water, slightly soluble in ethanol. It should be stored in the temperature between 15 to 30 degrees Celsius. Temperature இங்க மெயின்டைன் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆப்டிமம் ரூம் டெம்பரேச்சர் வந்து 25 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும். ஸோ இது வந்து லைட் ரெசிஸ்டன்ஸ் கண்டெய்னர்ல தான் என்ன பண்ணணும், ஸ்டோர் பண்ணணும். ஃபார்முலேஷன்ஸ் வந்து which is available in tablet formulation and injections. So daily dose வந்து 40 milligram per day. Some popular brand வந்து Latuda, Luratrend and then Luramax. இந்த மூணுமே வந்து some popular brand name. Lurasidone முக்கியமான brand வந்து Latuda, Luratrend and Luramax. Uses வந்து it's mainly used for schizophrenia. And another one important points, should not use another dementia patients. Elderly வந்து dementia patients வந்து இந்த drugs வந்து நாம யூஸ் பண்ணக்கூடாது. பிரைமரிலியா வந்து schizophreniaக்காக நாம யூஸ் பண்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னது ஆன்டிசைகாட்டிக் ட்ரக் உடைய கிளாசிபிகேஷன்ஸ் வந்து பார்த்தோம். முக்கியமாக வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ஸ் typical antipsychotics, second generations atypical antipsychotic drugs. அதனுடைய ஸ்பெசிஃபிசிட்டி வந்து என்னது, எந்த டைப் ஆஃப் என்னது டோபாமினர்ஜிக் ரெசெப்டார், அந்த எந்த டைப் ஆஃப் செரோட்டோனிக் ரெசெப்டாரை வந்து பைண்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் மிஸ்லேனியஸ் ட்ரக்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம சிலபஸ்ல கொடுத்த 7 ட்ரக்ல 4 முக்கியமான ட்ரக்னுடைய ஸ்ட்ரக்சர் எல்லாமே பார்த்தோம். ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும், கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி தெளிவா கேர்ஃபுல்லா படிக்கணும். தேங்க்யூ.